அதிரடியாய் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட திமுக, அதிர்ச்சியில் அதிமுக, பாஜக. உங்களை அன்போடு வரவேற்பது உங்கள் தமிழ் சேனல். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகள் யாருடன் கூட்டணி என்பது தொடங்கி யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி என்பது வரை அறிவிச்சிட்டாங்க. அதிமுகவும் திமுகவும் தங்களுடைய கட்சி வேட்பாளர்கள் பட்டியலையும் சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் ரொம்பவே முக்கியமான விஷயமா கருதப்படுற தேர்தல் அறிக்கையை இன்னைக்கு திமுக, அதிமுக என ரெண்டு கட்சிகளுமே அறிவிச்சிருக்காங்க. முக்கியமாக திமுக அறிவித்த பல்வேறு திட்டங்கள் மக்களை கவரும் வகையில் இருந்தது. அதில் முக்கியமான சில விஷயங்கள்: மருத்துவ நுழைவுத் தேர்வான நீட் தேர்வை ரத்து செய்யப்படும். மாணவர்கள் கல்விக்காக வாங்கிய கல்வி கடன் முழுவதுமாக ரத்து செய்யப்படும். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கே கொண்டு வரப்படும். தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்கள் தமிழிலேயே செயல்படத்தக்க வகையில் இணை ஆட்சி மொழியாக தமிழை அங்கீகரிக்க தேவையான சட்ட திருத்தங்கள் செய்யப்படும். 10ஆம் வகுப்பு வரை படித்த 50 லட்சம் கிராமப்புற பெண்கள் மக்கள் நல பணியாளர்களாக நியமிக்கப்படுவர். வாடிக்கையாளர்கள் வங்கியில் குறைந்தபட்ச தொகை வைக்காத காரணத்திற்காக வசூலிக்கப்பட்ட தண்ட கட்டண தொகைகள் முழுவதுமாக வட்டியுடன் திருப்பி வாடிக்கையாளர்களுக்கே தரப்படும். கிராம பகுதிகளில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களில் ஒரு பெண்ணுக்கு சிறு தொழில் தொடங்க ரூபாய் 50,000 வட்டியில்லா கடனாக வழங்கப்படும். பேரறிவாளன் உட்பட 7 விடுதலை செய்யப்படுவர். நெடுஞ்சாலைகளில் தனியாரின் சுங்கவரி உரிமம் முடித்த பின்னரும் வசூலிக்கப்படும் சுங்கவரி கட்டணம் ரத்து செய்யப்படும். மதுரை, கோவை, திருச்சி உள்ளிட்ட பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரப்படும். இது போன்ற பல நலத்திட்டங்களை திமுக அறிவிச்சிருக்காங்க. இதில் பல வாக்குறுதிகள் சமூக வலைதளங்கள் மூலமாக மக்கள் கேட்ட திட்டங்களாகவே அமைஞ்சிருந்தது. இதனால் அதிமுக, பாஜக தரப்பு பயங்கரமான அதிர்ச்சியில் இருக்காங்களாம். தேர்தல் அறிக்கையை நல்ல விதமாக அறிவித்து சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்டையும் திமுக நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் சேனல்.